அனைவருக்கும் சலாம். வணக்கம். 2027ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தொடர்ச்சியான முறையில ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய சிலபஸ் போகுது. சரியா? அதாவது கணக்கீட்டு அறிமுகத்துல இருந்து மூல ஏடுகள் வரையான பாடங்கள் முதலாம் தவணை பரீட்சை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு வரும். அதுல நாங்க தேர்ச்சி 1 கணக்கீட்டின் அறிமுகம், தேர்ச்சி 2 கணக்கீட்டு சமன்பாடு, தேர்ச்சி 3 இரட்டை பதிவுகள், இரட்டை விலை விதி. அதை தொடர்ந்து தேர்ச்சி 4 ஆரம்பிச்சு உங்களோட வகுப்புகள் தொடர்ச்சியான முறையில போகுது. அதன் அடிப்படையில உங்களுக்கு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, அதுல தியரி விடயங்கள் இறுதியாக படிச்சோம். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, அதோட தொடர்பான வசக்கட்டு, மீள் நிரப்பல், குறித்த மாத செலவுகள், சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டிட மாதிரி வடிவங்கள், சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல பதிவு செய்யறதுக்கு தேவையான இரட்டை பதிவுகள், நாட்குறிப்பு பதிவுகள், இறுதியாக உங்களுக்கு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு அதுல பகுதி 1 செய்யக்கூடிய மாதிரி சமன்பாடுகளும் சொல்லி தந்த. அதன் அடிப்படையில நாங்க அடுத்ததாக படிக்கணும் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டிட பயிற்சிகள் பார்க்கணும், கொஸ்டின் பார்க்கணும். அதுல பகுதி 1 மற்றும் பகுதி 2க்கான பயிற்சிகள் பார்ப்போம். அதன் அடிப்படையில பாருங்க, உங்களுக்கு குரூப்ல வந்து டியூட் போட்டிக்கிறேன். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தொடர்பான பகுதி 1க்கான பயிற்சிகள். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர், ஒவ்வொரு டைம் பேப்பர்லயும் வரக்கூடிய விடயம் அடுத்தது உங்களோட ஃபைனல் பேப்பர்லயும் சில நேரங்கள்ல போடப்படலாம். எனவே நாங்க பகுதி 1ல சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தொடர்பா எப்படி பயிற்சிகள் வரும், அதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்ப்போம். நாங்க இதுவரைக்கும் தியரி மட்டும் தானே படிச்சுக்கிறோம். பயிற்சிகள் செய்தாதான் அது தொடர்பான விளக்கங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில பார்ப்போம். எனவே எல்லாரும் டியூட்டா பாருங்க. முதலாவது பாருங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் 2027 ஜனவரி மாதத்தில் முதலாவது வினாக்கு போகும். கொஸ்டின் நம்பர் 1. 2027 ஜனவரி மாதத்தில் பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு 3000 ரூபாய் முற்பணமாக வழங்கப்பட்டது. இப்ப முதலாவது சொல்லிக்கிறான், முற்பணமாக வழங்கப்பட்ட காசு, முற்பண காசு சொல்லப்பட்டிக்கு 3000. இது யாரு வழங்குறது? பிரதம காசாளர். பிரதம காசாளர் யாருக்கு வழங்குறாரு? சில்லறை காசாளருக்கு. இப்ப இதுக்கு நாங்க என்ன பெயர் வழங்குவோம்? வசக்கட்டு நிதி, வசக்கட்டு சொல்லுவோம். தெளிவான முறையில தியரியில படிச்சுக்கிறோம். உங்களோட டியூட்லயும் குறிப்புகள் காணப்படுது, நோட்ஸ்ல தெளிவா தரப்பட்டிருக்குது. அப்ப ஆரம்பத்துல சொல்லுறான், பிரதம காசாளர் சில்லறை காசாளருக்கு 3000 வழங்குகிறானா. அப்ப அது வசக்கட்டுன்னு நோட் பண்ணி எடுங்க. தொடர்ச்சியான முறையில பாருங்க, ஜனவரி மாதத்தில் 2850 ரூபாய் சில்லறை காசாளரால் செலவு செய்யப்பட்டது. குறித்த மாத சிறு செலவு, குறித்த மாத சிறு செலவு எவ்வளவு பாருங்க, 2850 ரூபாய். உங்களுக்கு 2 வினாக்கள் கேட்கப்படி, அந்த 2 வினாக்களையும் பாருங்க. முதலாவது வசக்கட்டிட பெறுமதி கேட்கப்படி, முதலாவது வசக்கட்டு. இரண்டாவது கேட்கப்பட்டது மீள் நிரப்பப்படும் பெறுமதி, மீள் நிரப்பப்படும் பெறுமதி. அப்ப தெளிவான முறையில பாருங்க, நாங்க தியரியில படிச்சோம். இந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடுல 2 சந்தர்ப்பங்கள் படிச்சோம். முதலாவது வசக்கட்டு நிலையானதாக காணப்படும் பொழுது, இரண்டாவது வசக்கட்டு மாற்றம் அடையும் போது. 2 விடயங்கள் படிச்சோம். அந்த பிரதம காசாளரால சில்லறை காசாளருக்கு வழங்கப்படக்கூடிய வசக்கட்டு பெறுமதியானது நிலையானதாக காணப்படும் பொழுது நாங்க படித்தோம். அந்த குறித்த மாத சிறு செலவுன்னு சொல்றது மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமனாக காணப்படும். இது முதலாவது படித்த விடயம். வசக்கட்டு இங்க மாற்றம் இல்ல, ஒவ்வொரு மாதமும் நிலையா பெறுமதி நிலையா காணப்படும் பொழுது குறித்த மாத செலவு மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமன். இரண்டாவது வசக்கட்டு பெறுமதியானது மாற்றம் அடையும் போது நாங்க மீள் நிரப்பு பெறுமதி கண்டுபிடிக்கணுமா இருந்தா, முதலாவது
குறித்த மாத சிறு செலவை கண்டுபிடிக்கணும். அதோட வசக்கட்டு அதிகரிப்பா இருந்தா கூட்டுவோம், வசக்கட்டு குறைவா இருந்தா கழிப்போம். இது எதுக்கு சமனாக காணப்படும்? மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமனாக காணப்படும். சரியா? நான் தெளிவா படிக்கிறது. திருப்பி ஒருக்கா பாருங்க. வசக்கட்டு நிலையாக காணப்பட்டால், வசக்கட்டு பெறுமதி மாற்றம் அடையாமல் காணப்பட்டால், குறித்த மாத சிறு செலவு, இந்த சில்லறை காசாளரால் மேற்கொள்ளப்படக்கூடிய செலவு மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமன். அப்ப அந்த சில்லறை காசாளர் என்ன செய்வாரு? குறித்த மாதம் சிறு செலவுகளை மேற்கொள்ளுவாரு. பிரதம காசாளர் அதே தொகையை திருப்பி மீள் நிரப்புவார். இரண்டாவது சந்தர்ப்பம், வசக்கட்டு அதிகரிப்பு குறைவு மாற்றம் ஏற்படும் பொழுது மீள் நிரப்பப்படும் பெறுமதி கண்டுபிடிக்கணுமாக இருந்தா, முதலாவது குறித்த மாத செலவை கண்டுபிடிச்சு வசக்கட்டு அதிகரிப்பா இருந்தா கூட்டி எடுங்க, வசக்கட்டு குறைவா இருந்தா கழிச்செடுங்க. அது மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமனாக காணப்படும். அதன் அடிப்படையில இப்ப வினாக்கு வருவோம். ஆரம்பத்துல நோமலா சொல்லப்படுது முற்பணமாக தரப்பட்ட காசுண்டு, இரண்டாவது சொல்லப்படுது சில்லறை காசாளரால் குறிப்பிட்ட பெறுமதி செலவு செய்யப்பட்டது. அப்ப இங்க வசக்கட்டு தொடர்பான அதிகரிப்போ குறைவோ தரப்படையில. அப்ப டிரெக்டா ஆன்சர் பண்ணலாம். வசக்கட்டுனா என்ன? பிரதம காசாளரால சில்லறை காசாளருக்கு வழங்கப்பட வேண்டிய பெறுமதி. எனவே டிரெக்டா வசக்கட்டு ஆன்சர் என்ன? 3000. எனவே போட்டுக்கோங்க, முதலாவது ஆன்சர் 3000. இரண்டாவது மீள் நிரப்பப்படும் பெறுமதி. நாங்க படிச்சுட்டோம், வசக்கட்டு நிலையாக காணப்படுது. வசக்கட்டு அதிகரிப்பு குறைவு தரப்படாத சந்தர்ப்பத்துல குறித்த மாத செலவு தான் மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமன். எனவே மீள் நிரப்பப்படும் பெறுமதி கேட்டா எதை பார்த்து போடணும்? குறித்த மாத செலவு. எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க, 2850 ரூபாய். இதான் அவங்களோட முதலாவது வினாக்குரிய ஆன்சர். தெளிவான முறையில தியரியும் சொல்லி தந்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தந்தது. சரியா? முதலாவது வசக்கட்டு தொகைண்டா அந்த முற்பணமாக பெற்ற தொகை 3000, மீள் நிரப்பல்டா அந்த சிறு செலவு பெறுமதி. எனவே 3000 2850 எழுதி கொள்ளுங்க. ஓகே, அடுத்த வினாக்கு போவோம். வினா இலக்கம் 2 பாருங்க. வினா இலக்கம் 2. வினாவை பாருங்க. வணிகம் ஒன்றில் 2027 மே 1, 2027 மே 1. இப்ப நீங்க 2027 வச்சு தானே. அப்ப உங்களோட நிதியாண்டு எப்படி வரும்? 1/4/2026 இருந்து 31/3/2027 வரும். உங்களோட நிதியாண்டு 31/3/2027. அதனால உங்களோட வினாக்கள் எல்லாம் 2027 ஆண்டு அதோட தொடர்பாக தான் வரும். சரியா? பார்த்துக்கொள்ளும். வணிகம் ஒன்றில் 2027 மே 1 சில்லறை காசு மீதி 700 காணப்பட்டது. சொல்லப்பட்டது ஆரம்ப மீதி. ஆரம்ப மீதி தரப்பட்டது 700. அடுத்தது பாருங்க, 2027 ஏப்ரல் மாத சில்லறை காசு பகுப்பாய்வின் நிரல்களில் மொத்தம் பின்வருமாறு. ஒவ்வொரு செலவுகள் தரப்படி கூட்டி எடுப்போம். சில்லறை செலவு, சில்லறை செலவுகள் தரப்படுகிறது. ஒவ்வொரு விடயங்களா தனித்தனியே தரப்படுகிறது. முதலாவது பாருங்க, தபால் செலவு. முதலாவது
தபால் செலவு பாருங்க, பெறுமதி தரப்பட்டது 360. இரண்டாவது எழுது கருவி 240. அடுத்து மூன்றாவது பாருங்க, பிரயாண செலவு 285. அடுத்து இறுதியா பாருங்க, நானாவித செலவு 615. நானாவித செலவுனா ஏனைய செலவு எல்லாம் தியரியில படிச்சிட்டோம். தனித்தனி செலவுகளை கூட்டி எடுத்தோம்னா சில்லறை செலவுகள் மொத்தம் கண்டுபிடிக்கப்படும். எனவே கூட்டி எடுங்க பாப்போம் எவ்வளவு வரும். 360, 240, 285, 615 மொத்தம் சில்லறை செலவுகள் எவ்வளவு? செட்ல போடுங்க பாப்போம். வெரி குட். எனவே மொத்தம் சில்லறை செலவுகளோட பெறுமதி 1500. எனவே முதலாவது ஆரம்ப மீதி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து சிறு செலவுகளை மொத்தமும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அவ்வளவு பேப்பர்ல தரப்பட்ட விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்படிதான் பகுதி 1 செய்யறது. அடுத்த இறுதியில பாருங்க, மேலதிக தகவல் தரப்பட்டது. 2027 மே மாதம் சில்லறை காசு கட்டு நிதி 500 ரூபாவால் அதிகரிப்பு செய்யப்பட்டதற்கேற்ப. அப்ப வசக்கட்டு அதிகரிப்பு தரப்படுது. வசக்கட்டு அதிகரிப்பு படிக்கிறோம். வசக்கட்டு அதிகரிப்பு 500 தரப்படுது. வினாவை பாருங்க, இறுதியில 2027 மே 1 கட்டு நிதி மீள் நிரப்பப்படும் தொகை யாது? அப்ப கேட்கப்பட்ட ஆன்சர் மீள் நிரப்பப்படும் பெறுமதி. மீள் நிரப்பப்படும் பெறுமதி. எனவே நாம தெளிவான முறையில படிச்சுக்கிறோம். வசக்கட்டு அதிகரிப்பு குறைவுண்டு தரப்படும் பொழுது எப்படி சமன்பாடு வரும்? குறித்த மாத சில்லறை செலவுகளோட வசக்கட்டு அதிகரிப்ப கூட்டணும். அது எதுக்கு சமனாக காணப்படும்? மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமனாக காணப்படும். படிச்சிடம் தியரியில. எனவே இந்த விடயத்தை வச்சு நாங்க ஆன்சர் பண்ணா ஓகே. மீள் நிரப்பப்படும் பெறுமதி வசக்கட்டு அதிகரிப்பு குறைவு சந்தர்ப்பத்துல கேட்கப்படும் பொழுது குறித்த மாத செலவோட வசக்கட்டு அதிகரிப்ப கூட்டி வார பெறுமதி மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமனாக காணப்படும். ஓகேயா? அடுத்த விடயம், உங்களுக்கு கணக்கு விடயங்கள் கேட்கப்படும் பொழுது சமன்பாடு சொல்லி தந்துக்கிறேன், அதை அப்படியே போட்டு வைங்க. எனவே சமன்பாடு எப்படி வரும்? வசக்கட்டு, அதுல இருந்து குறித்த மாத சில்லறை செலவுகளை கழிப்போம், இறுதி மீதி வரும். அடுத்தது ஆரம்ப மீதி மீள் நிரப்பப்படும் பெறுமதி, அதை நாங்க கூட்டினோம்னா வசக்கட்டு வரும். இதான சமன்பாடு. இதை வச்சுதான் நாங்க கணக்கு விடயங்கள் இலகுவாக செய்யலாம். ஓகேயா? அப்ப என்ன கேட்டுக்கிறான்? ஆரம்ப மீதி தந்துகிறான், சில்லறை செலவுகளோட பெறுமதி தந்துகிறான், வசக்கட்டு அதிகரிப்பு தந்துகிறான். கேட்கப்பட்டது மீள் நிரப்பப்படும் பெறுமதி. அப்ப மீள் நிரப்பப்படும் பெறுமதி கேட்டால் முதலாவது என்னத்தை கண்டுபிடிக்கணும்? குறித்த மாத சில்லறை செலவு. அதோட வசக்கட்டு அதிகரிப்பு தரப்பட்டிருந்தால் அதை கூட்டி எடுத்தோம்டா அந்த மீள் நிரப்பப்படும் பெறுமதி ஆன்சர் வரும். எனவே சில்லறை செலவுகள் பாருங்க 1500. அதோட எதை கூட்டணும்? வசக்கட்டு அதிகரிப்பு 500 கூட்டுங்க. மொத்த பெறுமதி 2000. என்னது? மீள் நிரப்பப்படும் பெறுமதி. மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு அப்ப என்ன ஆன்சர்? 2000. எனவே இது உங்களுக்கு MCQ கேள்வியா வந்து பாத்துக்கோங்க. 2000 இரண்டாவது ஆன்சர். எனவே பிராக்கெட்ல இரண்டாவது போடும். முதலாவது எழுதக்கூடிய மாதிரி வந்துச்சு, இரண்டாவது MCQ. எனவே ஆன்சர் 2000. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த சமன்பாடு என்னதுக்கு போட்டீங்க? கணக்கு விடயங்கள் வரும்போது இந்த சமன்பாடுகள் தொடர்புபடும். அடுத்தடுத்த வினாக்கள்ல பயன்படுத்தி காட்டும். சரியா? இப்ப முதல் 2 வினாக்கள் செஞ்சிட்டோம். முதலாவது வினாவுல வசக்கட்டு நிலையானதாக காணப்படும் பொழுது வசக்கட்டும் மீள் நிரப்படும் பெறுமதியும் கண்டுபிடிச்சோம். இரண்டாவது வினாவுல வசக்கட்டு அதிகரிப்பு வரும்போது மீள் நிரப்பப்படும் பெறுமதி கண்டுபிடிச்சோம். எனவே 2 விடயங்களையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சகல மாணவருக்கும் கிளியர்டா.
செட்ல போட்டுக்கொள்ளும். ஓகே, நாங்க அடுத்த வினாக்கு போவோம். மூன்றாவது வினாவை பார்ப்போம். வினா இலக்கம் 3. உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களும் தொகுப்பு அடிப்படையில வித்தியாசமான டிஃபரண்ட் கொஸ்டின் போட முடியும். சரியா? இப்ப முதலாவது பார்த்தது எழுதக்கூடிய மாதிரி, இரண்டாவது எம்சிக்யூ பார்த்தோம். அடுத்து மூன்றாவது பார்ப்போம், சில்லறை காசு கொடுக்கணும் நாளேடுல ஒரு வித்தியாசமான டிஃபரெண்டான வினாக்கு போவோம். வினா இலக்கம் 3 பார்த்துக்கொள்வோம். பாருங்க எல்லாம். வினா இலக்கம் 3. வணிகம் ஒன்றில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பொருத்தமான மூல ஏடுகளை குறிப்பிடுக. பொருத்தமான முதன்மை ஏடுகளை குறிப்பிடுக. அப்ப சில்லறை காசு கொடுப்பனவு தொடர்பான மூல ஏடுகள் கேட்கப்பட்டது. உங்களுக்கு தியரியில தெளிவாக படிச்சு தந்த அந்த இரட்டை பதிவுகள், சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தொடர்பான இரட்டை பதிவு வரும்போது ஒவ்வொரு இரட்டை பதிவுக்கும் என்ன மூலேடுகள் வரும், என்ன மூலாவணம் வரும் தியரியில படிச்சு தந்தேன். அதன் அடிப்படையில பாருங்க, கொடுக்கல் வாங்கல் 3 தரப்பட்டது. அதற்குரிய பொருத்தமான மூலையேடுகள், முதன்மை ஏடுகள் கேட்கப்பட்டது. சரியா? எனவே முதலாவது கொடுக்கல் வாங்கல், முதலாவது கொடுக்கல் வாங்கல பாருங்க. சில்லறை காசாளருக்கு செலுத்திய, சில்லறை காசாளருக்கு செலுத்திய கட்டுநிதி மேல் நிரப்பல் 2550 ரூபாய். முதலாவது கொடுக்கல் வாங்கலைன்னா கட்டுநிதி மீள் நிரப்பல் 2550 ரூபாய். கட்டுநிதி மீள் நிரப்பல்டா என்ன? ஆரம்பத்துல பிரதம காசாளர் சில்லறை காசாளருக்கு ஒரு பெறுமதி வழங்குவாரு, குறித்த மாத சிறு செலவுகளை மேற்கொள்ளுங்க. அதை நாங்க சொல்லுவோம் வசக்கட்டு. அந்த பெறுமதியை வச்சு சில்லறை காசாளர் குறித்த மாத சிறு செலவுகளை மேற்கொள்ளுவார். அந்த குறித்த மாத சிறு செலவுகளுக்கு சமனான பெறுமதிய திருப்பி பிரதம காசாளர் சில்லறை காசாளருக்கு வழங்குறது கட்டுநிதி மீள் நிரப்பல். எனவே அதுக்கு என்ன மூலேடு வரும், அதை எப்படி கண்டுபிடிக்க சொல்லி தந்தேன், இரட்டை பதிவு வச்சு கண்டுபிடிக்க சொன்னேன். இப்ப கட்டுநிதி மீள் நிரப்பலுக்கு இரட்டை பதிவு என்ன? சில்லறை காசு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்ப இங்க பாருங்க, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு சொல்றதால இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு மூலேடு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு போடக்கூடாது. இது பெரும்பாலான மாணவர்கள் டிரெக்டா போடுவாங்க, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. அப்படி போடுறது இல்லை. இங்க கட்டுநிதி மீள் நிரப்பும் போது எங்களுக்கு காசு வருது, சில்லறை காசு கணக்கு வரவு. பிரதம காசாளர் காசை கொடுக்கிறாரு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே பாருங்க, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே காசு செலவு போறதால எந்த மூலேட்டுல பதிவு செய்யறது? ஒரு வணிகத்துல இடம்பெறக்கூடிய காசு கொடுப்பனவுகள் எங்க பதிவு செய்வோம்? காசு கொடுப்பனவு நாளேடு. எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க, காசு கொடுப்பனவு நாளேடு.
காசு கொடுப்பனவு நாளேடு. சரியா? பெரும்பாலான மாணவர்கள் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு ஆன்சர் பண்ணுவீங்க. அது பிழையான விடை. இது நான் தெளிவான முறையில தியரி படிக்கும் போது சொல்லி தந்தீங்க. அதே விடயம் தான் பார்ட் ஒன்ல போடப்பட்டது. இப்ப முதலாவது கட்டுநிதி மீள்நிரப்பல் 2550, இரட்டை பதிவு சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு தானே செலவு வருது. எனவே காசு கொடுப்பனவு நாளேடு. இரண்டாவது கொடுக்கல் வாங்கல பாருங்க. இரண்டாவது கொடுக்கல் வாங்க. பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு வழங்கப்பட்ட முற்பண பெறுமதி. பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு வழங்கப்பட்ட முற்பண பெறுமதி ரூபா 5000. என்ன இது? முற்பணம். அதுக்கு நாங்க எப்படி சொல்லுவோம்? வசக்கட்டு. பெறுமதியை பாருங்க 5000. இது எந்த மூலையிலிருந்து கேட்கப்படுது? அப்ப தெளிவா படிச்சுக்கிறான். இதற்கான இரட்டை பதிவு என்னன்னு பார்த்துதான் மூலேடுகள் போடணும். அப்ப ஆரம்பத்துல பிரதம காசாளரால சில்லறை காசாளருக்கு வழங்கப்படும் போது எப்படி இரட்டை பதிவு வரும்? அதே மாதிரிதான் வரும். சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எங்களுக்கு சில்லறை காசு கிடைத்தாலும் நிறுவனத்துல பிரதம காசாளர் அவர் காசு கொடுத்தா காசு கட்டுப்பாட்டு கணக்கு தான் செலவு. எனவே காசு செலவு போறதால மூளையேடு காசு கொடுப்பனவு நாளைக்கு. காசு கொடுப்பனவு நாளைக்கு. ஓகேயா? அப்ப தெளிவான முறையில பார்க்கணும். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டு பாடத்துல 2 வகையான கொடுக்கல் வாங்கலுக்கும் காசு கொடுப்பனவு நாளேடு தான் ஆன்சரா வரும். அதாவது கட்டு நிதி மீளிறப்பும் போதும் வசக்கட்டு நிதியை பெற்றுக் கொள்ளும் போதும். இங்க இரட்டை பதிவுகள் சமனா வரும். சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, மூளையீடு காசு கொடுப்பனவு நாளேடு. இதை எழுதி கொள்ளுங்க. மூன்றாவது கொடுக்கல் வாங்கலுக்கு போவோம். இறுதியா பாருங்க. வினா இலக்கம் 3ல இறுதி கொடுக்கல் வாங்க தரப்பட்டியது. ஜனவரி மாதத்தில் சில்லறை காசாளரால் மேற்கொள்ளப்பட்ட செலவு. ஜனவரி மாதத்தில் சில்லறை காசாளரால் மேற்கொள்ளப்பட்ட செலவு ரூபா 3000. என்ன சொல்லப்பட்டீங்க? சில்லறை செலவு பெறுமதி தரப்படி 3000. அந்த சில்லறை காசாளரால் மேற்கொள்ளப்பட்ட செலவு 3000. இதற்குரிய மூலேடு கேட்கப்படி. அப்ப சில்லறை செலவு இடம்பெற்றா இரட்டை பதிவு எப்படின்னு பாருங்க. குறித்த சிறு செலவு கணக்கு வரவு, குறித்த சில்லறை செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. குறித்த செலவுல வரவு வச்சு சில்லறை காசு கணக்குல செலவு வைக்கணும். உதாரணமாக தபால் செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. பிரயாண செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. இப்படி வரும். இப்ப இங்க பாருங்க, சில்லறை காசு கணக்கு தானே செலவு. எனவே எப்படி மூலையீடு வரும்? சில்லறை காசு கணக்குல செலவு வச்சா சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு போடுறோம். சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு.
சரியா? இந்த மூன்று கொடுக்கல் வாங்கலுக்கான இரட்டை பதிவுகளும் மூலேடுகளும் தெளிவான முறையில சொல்லி தந்துக்கிறேன். இப்ப முதல் மூன்று வினாக்களையும் தெளிவான முறையில படிச்சு கொள்ளுங்க, ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. எல்லாருக்கும் கிளியர்ண்டா செட்ல போடுங்க. அடுத்த விடயங்களுக்கு போவோம், அடுத்த வினாக்களுக்கு போவோம். ஓகே, நாங்க அடுத்த வினாக்கு போவோம். வினா இலக்கம் 4. அடுத்தது பாருங்க, ஒரு கணக்கீட்டு சமன்பாட்டுல இந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டோட தொடர்பான கொடுக்கல் வாங்கல எப்படி பதிவு செஞ்சு காட்டுறது, தெளிவான முறையில சொல்லித்தார். வினா இலக்கம் 4. இதுல பாருங்க, மூன்று கொடுக்கல் வாங்கல் தரப்படுகிறது. அதுல சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை, ஆண்மை, அதுல எப்படி பதிவு செய்யறது அதான் தரப்படுகிறது. வினாவை பாருங்க, வணிகம் ஒன்றின் வணிகம் ஒன்றின் பின்வரும் கொடுக்கல் வாங்கல் காரணமாக சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை என்பவற்றில் ஏற்படும் தாக்கத்தை அதிகரிக்குமா, குறையுமா, மாற்றமில்லையா என காட்டுக. இப்ப மூன்று கொடுக்கல் வாங்கல் தரப்படி இந்த கொடுக்கல் வாங்கல் காரணமாக சொத்துல அதிகரிக்குமா, குறையுமா, மாற்றம் இல்லையாண்டு போடணும். இதோட பகுதி ஒன்று வினாத்தாள்ல வரக்கூடிய ஒரு மெத்தட், ஒரு வினா வரக்கூடிய வடிவம். சரியா? எனவே மூன்று கொடுக்கல் வாங்கலையும் பாருங்க. முதலாவது கொடுக்கல் வாங்கல், அந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல வரக்கூடிய அந்த மூன்று கொடுக்கல் வாங்கல் தான் சொல்லப்பட்டிருக்கு. எனவே முதலாவது வசக்கட்டு நிதியை பெற்றுக்கொள்ளல். முதலாவது வசக்கட்டு நிதியை பெற்றுக்கொள்ளல். பெருமதி தரப்படையில டிரெக்டா கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் தரப்படி. முதலாவது வசக்கட்டு நிதியை பெற்றுக்கொள்ளல். இரண்டாவது குறித்த மாத சில்லறை செலவு மேற்கொள்ளல். குறித்த மாத சில்லறை செலவு மேற்கொள்ளல். அடுத்து மூன்றாவது தரப்பட்டது சில்லறை காசு கட்டு நிதி மீள் நிரப்பல். சில்லறை காசு கட்டு நிதி மீள் நிரப்பல். ஓகேயா? உனக்கு எப்படி பார்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் டைம்ல வினா வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி படிக்கணும். அதுக்குதான் சால விடயங்களையும் சொல்லித்தாரேன். அப்ப சில்லறை காசு கொடுப்பனும், 4 எடுத்து ரெட்டை பதிவு கேட்டா எழுதலாம், மூலேடுகள் கேட்டா எழுதலாம். இப்ப அந்த மூன்று கொடுக்கல் வாங்கலும் எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல வரும், அதிகரிக்குமா, குறைமா, மாற்றம் இல்லையா, அதையும் பார்த்துக் கொள்வோம். எனவே முதலாவது வசக்கட்டு நிதியை பெற்றுக்கொள்ளல். இதுக்கு ரெட்டை பதிவு எப்படி வரும்? சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ரெட்டை பதிவு வச்சுதான் அதிகரிக்குமா, குறையுமான்னு கண்டுபிடிக்கலாம். சிம்பிளா சொல்லித்தாரேன். ஒரு வசக்கட்டு நிதியை பெற்றுக் கொள்ளும் போது இரட்டை பதிவு எப்படி வரும் தம்பி, தங்கச்சி, எப்படி வரும்?
சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்ப சில்லறை காசுன்னு சொல்றதும் ஒரு சொத்துல வரக்கூடிய விடயம், காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்றதும் சொத்துல வரக்கூடிய விடயம். அப்ப காசுலையும் வரவு வருது, காசுலையும் செலவு வருது. அப்ப எப்படி வரும்? இந்த முதலாவது கொடுக்கல் வாங்கல் காரணமா சொத்து அதிகரிக்கும், சொத்து குறைவடையும். இதை தெளிவான முறையில விலகிக் கொள்ளுங்க. சில்லறை காசுன்னு சொல்றது சொத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நடைமுறை சொத்து, காசுன்னு சொல்றதும் சொத்துக்களை வரக்கூடிய ஒரு நடைமுறை சொத்து. சரியா? இப்ப சொத்துன்னு சொல்றது ஒரு வரவு மீதி. அப்ப வரவு வைக்கப்பட்டால் அதிகரிக்கும், செலவு வைக்கப்பட்டால் குறைவடையும். இப்ப முதலாவது பாருங்க, சில்லறை காசு வரவுண்டா அதிகரிக்குது, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவுண்டா குறைவடையுது. எனவே முதலாவதுக்கு என்ன ஆன்சர்? சொத்துலையே கூடி குறையுது. எனவே என்ன வரும்? மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. அதாவது பொறுப்பு உரிமையில அதே போல மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லைன்னு போடுவோம். சரியா? அப்ப முதலாவதுக்கு எப்படி ஆன்சர் வரும்னு சொல்லி தந்தீங்க. ஒரு வசக்கட்டுந்தியை பெற்றுக்கொள்ளும் போது சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, சொத்துண்டா வரவு மீதி. எனவே வரவுல வச்சா அதிகரிக்கும், செலவுல வச்சா குறைவடையும். எனவே சில்லறை காசு வரவுண்டா அதிகரிக்கும், காசு செலவுண்டா குறைவடையும். எனவே சொத்துலேயே கூடி குறையும். எனவே மாற்றம் இல்லை என்று வரும். மற்ற பொறுப்பு உரிமையிலையும் தாக்கம் இல்லை. எனவே முதலாவது ஓகே. இரண்டாவது பாருங்க, குறித்த மாத செலவுகளை மேற்கொள்ளல். குறித்த மாத செலவு மேற்கொண்டா எப்படி இரட்டை பதிவு பாருங்க. அந்த குறித்த சில்லறை செலவு கணக்கு வரவு, குறித்த சில்லறை செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. குறித்த சில்லறை செலவு கணக்கு வரவு, சில்லறை காசு கணக்கு செலவு. அப்ப செலவு கணக்குல வரவு வைக்கப்படுது, காசு கணக்குல செலவு வைக்கப்படுது. அப்ப காசு போகுது, காசு செலவாகுது. எனவே சொத்து என்ன நடக்கும்? குறைவடையும். காசுல செலவு வச்சா சொத்து குறைவடையும். சில்லறை காசு வரவு ஒரு செலவு கணக்குல வரவு வைக்கப்படுது. செலவுன்னு சொன்னா என்ன நடக்கும்? உரிமையில குறைவை ஏற்படுத்தும். எனவே இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்? சொத்து குறைவடையும், உரிமையாண்மை குறைவடையும். பொறுப்புல மாற்றம் இல்லை. சொத்து குறைவடையும், உரிமையாண்மை குறைவடையும், பொறுப்புல மாற்றம் இல்லை. ஆனா சில்லறை காசு செலவுனா காசு போகுது, எனவே சொத்துல குறைவடைய செய்ய ஒரு செலவாக காட்டுறோம். செலவு என்பதால உரிமை குறைவடையும். எனவே ஆன்சர் சொத்து குறைவடையும், உரிமை குறைவடையும், பொறுப்புக்கள்ல மாற்றம் இல்லை. எழுதி கொள்ளுங்க. அடுத்து இறுதியா மீள் நிரப்பலுக்கு பார்ப்போம். இறுதியா பாருங்க, சில்லறை காசு கட்டு நிதி மீள் நிரப்பல். ஒரு கட்டு நிதி மீள் நிரப்புனா எப்படி வரும்? தம்பி தெளிவா பாருங்க, தங்கச்சி பாருங்க. கட்டு நிதி மீள் நிரப்புனா இது முதலாவது எப்படி வந்துச்சோ அதே போலதான் வரும். கட்டு நிதி மீள் நிரப்பும் போதும் வசக்கட்டு நிதியை பெற்றுக் கொள்ளும் போதும் ஒரே இரட்டை பதிவு, ஒரே மூலையீடுகள். எனவே முதலாவதுக்கு எப்படி வருமோ அதே போலதான் வரும். எனவே பார்த்துக்கோங்க, ஒரு கட்டு நிதியை மீள் நிரப்பும் போது இரட்டை பதிவு எப்படி வரும்? சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே இந்த சில்லறை காசுன்னு சொல்றதும் சொத்தாக காணப்படுது, காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்றதும் சொத்தாக காணப்படுது. எனவே சொத்துன்னு சொல்ற ஒரு வரவு மீதி. எனவே சில்லறை காசு வரவுண்டா சொத்து அதிகரிக்கும், சில்லறை காசு செலவுனா சொத்து குறைவடையும். சரிதானே? அப்ப
அப்ப சில்லறை காசு கணக்கு வரும், எங்களுக்கு காசு வருது, சொத்து அதிகரிக்குது. பிரதம காசாலைங்கிறது காசு போகுது, எனவே சொத்து குறைவடையும். எனவே ஆன்சர் எப்படி வரும்? சொத்து அதிகரிக்கும், சொத்து குறைவடையும். அப்போ ஒரே பெறுமதியானது கூடி குறைறதால, சொத்து கூடி குறைறதால அங்க மாற்றம் இல்லைன்னு வரும். எனவே ஆன்சர் போடுங்க, மாற்றம் இல்லை. மத்திய பொறுப்பு இல்லை, அதிலேயும் மாற்றம் இல்லை அல்லது தாக்கம் இல்லை. சரியா? எனவே 3 கொடுக்கல் வாங்கலும் எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல தாக்கம் வரும் மிக தெளிவான முறையில படிச்சுக்கிறார். இப்படி உங்களுக்கு சில்லறை காசு கொடுக்கணும்னால இது தியரி படிச்சு அதுக்குரிய பேப்பர் கிளாஸ் சொல்லி தருவாங்களா தெரியாது. நார்மலா உங்களுக்கு பார்ட் 2ல பயிற்சிகள் சொல்லி தருவாங்க. அவட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பருக்கு எப்படி வருமோ அதன் அடிப்படையில வினாக்கள் தொகுக்கப்பட்டு படிச்சுக்கிட்டு போறோம். சரியா? எனவே நம்பிக்கையோட படிங்க, இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் டைமுக்கான சிலபஸ் கவர் செய்யப்படும், முழுமையா சிலபஸ் முடிக்கப்படும். ஃபர்ஸ்ட் டைமுக்கான பேப்பர் கிளாஸ் செஞ்சு தரப்படும். ஃபர்ஸ்ட் டைம்ல சகல மாணவர்களும் 90க்கு மேல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தெளிவான முறையில நம்பிக்கையா படிச்சுக்கோ. அடுத்து நாங்க இறுதி வினாக்கு போவோம். பார்ட் 1ல 5 வினாக்கள் போடப்பட்டுச்சு. அடுத்து இறுதி வினாக்கு போவோம். இந்த 4 வினாக்களும் கிளியர்ல செக்ல போட்டுக்கொள்ளும். ஓகே, நாங்க இறுதி வினாவுக்கு போவோம். வினா இலக்கம் 5. ஒரு கணக்கு விடயம் தரப்படி பார்ப்போம். தியரியில படிக்கக்கூடிய விடயங்களை வச்சு பார்ட் 1 விடயங்கள் செய்யலாம். அதை தெளிவான முறையில எல்லாம் சொல்லி தருவாங்க. சரியா? அதாவது தியரி பாடங்கள் படிப்போம், அதே பார்ட் 1 விடயங்கள், பார்ட் 2 விடயங்கள் படிப்போம். இறுதியில சிலபஸை முடிக்கிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் பேப்பர் கிளாஸ் செய்யும். அடுத்து உங்களுக்கு செகண்ட் இயர் சிலபஸ்லாம் ஆரம்பிக்கப்படும் போது கடந்த கால வினாத்தாள், பாஸ்ட் பேப்பர் கிளாஸ், மாடல் பேப்பர் கிளாஸ், யூனிட் வைஸ் கிளாஸ் அப்படின்னு நிறைய விடயங்கள் படிச்சுக்கிட்டு போவோம். சரியா? இப்ப இருந்தே நல்ல முறையில படிச்சுக்கோங்க. உங்களுக்கு சிறந்த கிளாஸ் ஏதாவது தேவைண்டா நம்பருக்கு தொடர்பு கொண்டு 2027 மாணவர்கள் இணைந்து படிச்சுக்கோங்க. சரியா? எனவே இறுதியா வினாக்கு போவோம். வினா இலக்கம் 5. பாத்துக்கோங்க. 1 ஏப்ரல் 2027 சில்லறை காசாளரிடம் உள்ள காசு மீதி 400 ஆகும். முதலாவது ஆரம்ப மீதி தரப்பட்டது 400. நோட் பண்ணி எடுங்க, பேப்பர்ல தரப்பட்ட விடயங்களை நோட் பண்ணி எடுங்க. சரியா? ரப்பா குறிச்சு வைங்க. அடுத்தது 1 ஏப்ரல் 2027 பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு மீள் நிரப்பப்பட்ட தொகை 1500 ஆகும். சரியா? 1 ஏப்ரல் 2027 பிரதம காசாளரால் சில்லறை காசாளருக்கு மீள் நிரப்பப்பட்ட தொகை 1600 ஆகும். 600. சரியா? மீள் நிரப்பல் 1600. கேட்கப்பட்ட வினாக்கு போவோம். கேட்கப்பட்ட வினா, மார்ச் மாதத்தில் சில்லறை காசாளரால் செலவு செய்யப்பட்ட தொகையும் மார்ச் மாதத்தில் சில்லறை காசாளரால் செலவு செய்யப்பட்ட தொகையும் சில்லறை காசாளரின் வசக்கட்டு தொகையும் எவ்வளவு? இதெல்லாம் தரப்பட்டிருக்கு ஏப்ரல் 4ஆம் மாதம்.
ஒரு கேட்கப்பட்ட வினா மார்ச் மாதம் 3ஆம் மாதத்துக்குரிய வசக்கட்டு பெறுமதியும், இரண்டாவது அந்த குறித்த மாத சில்லறை செலவுட பெறுமதியும் கேட்கப்பட்டது. எப்படி தெளிவான முறையில செய்யறதுன்னு சொல்லித்தாங்க. உங்களுக்கு இப்படி ஆரம்ப மீதிகள் மீள் நிரப்பப்படக்கூடிய விடயம், இறுதி மீதிகள் தரப்பட்டால் அந்த பார்ட் ஒன் செய்யறதுக்கு சமன்பாடு சொல்லி தந்துக்கிறேன். அதை போட்டு நாங்க செய்யலாம். எனவே சமன்பாடை போட்டுக்கோங்க. வசக்கட்டு குறித்த மாத சில்லறை செலவுகளை கழிப்போம், இறுதி மீதி கிடைக்கும். அடுத்தது ஆரம்ப மீதி மீள் நிரப்பப்படும் பெறுமதி, அதை நாங்க கூட்டுவோம், வசக்கட்டு வரும். சரியா? இந்த சமன்பாடை போட்டால் உங்களுக்கு இலகுவா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஆரம்ப மீதி இறுதி மீதி தாரா, குறித்த மாத மீள் நிரப்பல் சில்லறை செலவுகள் தந்தா இந்த சமன்பாடுகள்ல போட்டா இலகுவா கண்டுபிடிக்கலாம். இப்ப குறித்த மாத வசக்கட்டு மார்ச் மாதம் ஒரு வசக்கட்டு கிடைக்குது, குறித்த செலவு செய்யற இறுதி மீதி வரும். அது அப்படியே ஆரம்ப மீதியா போகும். ஏப்ரலுக்கு மீள் நிரப்பப்படும், திருப்பி வசக்கட்டு சமனான தொகையில நிரப்பப்படும். சரியா? இவ்வளவுதான் விடயம். இப்ப ஆரம்ப மீதி தந்திக்கிறான். மீள் நிரப்பப்படும் பெறுமதி 1600 தரப்பட்டிக்கு. ஏப்ரல் மாதம் மார்ச் மாத வசக்கட்டும் குறித்த மாத செலவும் கேட்டி. அப்ப இந்த சமன்பாடை போடுங்க இலகுவா. வசக்கட்டில இருந்து குறித்த மாத சில்லறை செலவு கணக்கு இறுதி மீதி, ஆரம்ப மீதியோட மீள் நிரப்படும் பெறுமதியை போடுங்க வசக்கட்டு. இப்ப அப்படியே போடுங்க சமன்பாட்டுல. முதலாவது ஆரம்ப மீதி 400 போட்டுக்கோங்க. மீள் நிரப்பப்படும் பெறுமதி 1600 போட்டுக்கோங்க. கூட்டி எடுங்க 2000. கூட்டி எடுங்க 2000. சரியா? ஆரம்ப மீதி 400, மீள் நிரப்பப்படும் பெறுமதி 1600. கூட்டி எடுங்க 2000. 2000க்கு பெயர் என்ன? வசக்கட்டு. 2000க்கு பெயர் என்ன? வசக்கட்டு. எனவே முதலாவது கேட்கப்பட்ட வினா என்ன? வசக்கட்டு. அப்ப வசக்கட்டு பெறுமதி எவ்வளவு? 2000. எழுதி கொள்ளுங்க. எப்படி இலகுவா கண்டுபிடிச்சோம்? சமன்பாடை போட்டு கூட்டி எடுத்தா ஆன்சர் வந்துட்டு. ஆரம்ப மீதி மீள் நிரப்படும் பெறுமதியை கூட்டி எடுத்தா வசக்கட்டுன்னு சமன்பாடு தெரியும். அப்ப போட்டுக்கொள்ளுங்க. வசக்கட்டிட பெறுமதி 2000. அடுத்தது குறித்த மாத செலவு. குறித்த மாத செலவு எப்படி வரும்? நாங்க படிச்சுக்கிறோம். இங்க வசக்கட்டு அதிகரிப்பு குறைவு ஒண்ணுமே சொல்லப்படையில. அப்படி சொல்லப்படலாட்டி அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. குறித்த மாத சிறு செலவு சமன், குறித்த மாத சிறு செலவு சமன் மீள் நிரப்பப்படும் பெறுமதி. குறித்த மாத சிறு செலவு சமன் மீள் நிரப்பப்படும் பெறுமதி. இங்க வசக்கட்டு அதிகரிப்போ குறைவோ ஒன்றும் சொல்லப்படையில. இப்ப குறித்த மாத சில்லறை செலவு மீள் நிரப்பப்படும் பெறுமதிக்கு சமனாக காணப்படும். எனவே அந்த மீள் நிரப்பப்படும் பெறுமதி 1600. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் சில்லறை செலவு. எனவே சில்லறை செலவு கேட்கப்பட்டதுக்கு ஆன்சர் 1600. சரியா? அப்ப சில்லறை காசு கொடுப்பனவு நாளைக்குல நாம படிச்ச அந்த முக்கியமான குறிப்புகள், அந்த முக்கியமான நோட்ஸ் விடயங்கள் பார்ட் ஒன் விடயங்களில் கட்டாயம் தேவை. சரியா? அதன் அடிப்படையில இலகுவான முறையில 5 வினாக்கள் பார்த்துக்கிறோம் பகுதி ஒன்றுல. முதலாவது வசக்கட்டு நிலையானதாக காணப்படும் போது மீள் நிரப்பக்கூடிய விடயம் வசக்கட்டு. வசக்கட்டு கூடி குறையும் போது, மாற்றம் இடம்பெறும் போது எப்படி குறித்த மாத சில்லறை செலவுகள் மீள் நிரப்படும் பெறுமதி கண்டுபிடிக்கிறது. அடுத்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தொடர்பான 3 கொடுக்கல் வாங்கலுக்குமான மூலேடுகள் இரட்டை பதிவுகள். அதே 3 விடயங்களுக்குமான இரட்டை பதிவு வச்சு சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில மாற்றங்கள் அதிகரிக்குமா குறையுமா எப்படி வரும். இறுதியாக உங்களுக்கு ஆரம்ப மீதி மீள் நிரப்பல் தரப்படி போன மாத வசக்கட்டும் செலவு இந்த பார்ட் ஒன் செய்யறதுக்கு சமன்பாட பிரயோகிச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது தெளிவான முறையில படிச்சுட்டா. சரியா? இப்ப இதோட உங்களுக்கு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட பார்ட் ஒன் பயிற்சிகள் முடிவடையுது. அடுத்த கிளாஸ்ல பகுதி 2க்கான சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடுக்கான பயிற்சிகள் இடம்பெறும். அதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொரு மூலேடுகளா கொஞ்சம் ஸ்பீடா விரைவா படிச்சு கொள்வோம். முழுமையா சிலபஸை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய பேப்பர் கிளாஸ செஞ்சு முடிப்போம். சரியா? அப்ப யூடியூப் மூலம் பார்த்து படிக்கக்கூடிய சகல 2027 மாணவர்களும் உங்களுக்கு முக்கியமான அறிவித்தல். இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போகலாம், டிரெக்டா உங்களோட பிரதேசத்துல கிளாஸ் போகலாம். இப்ப உங்களுக்கு அக்கௌண்டிங்
அதாவது அக்கௌண்டிங் வந்து கஷ்டமா இருக்கு அல்லது அக்கௌண்டிங் விளங்க மாட்டேங்குது, அப்படி இல்லையே அக்கௌண்டிங்க்கு மேலதிகமான ஒரு சிறந்த வகுப்பு தேவை, முழுமையா தியரி டியூட் வழங்கப்படும், பேப்பர் கிளாஸ் தேவை, கொஸ்டின் பிராக்டிஸ் தேவைண்டா ஆன்லைன் கிளாஸ்க்கு இணைந்து படிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்குமான ரெக்கார்டிங் கிடைக்கும், நைட் டைம்ல கிளாஸ் இடம்பெறும், யூடியூப் மூலம் பார்த்து படிக்கலாம். ஒரு கிளாஸ்க்குமான டியூட்ஸும் வழங்கப்படும். சரியா? இப்ப யூடியூப் மூலம் இந்த கிளாஸை பார்த்துக்கொள்ளுங்க, நல்ல முறையில படிச்சுக்கோங்க. படித்தார விடயங்கள் உங்களுக்கு விளங்கிச்சா கிளியராண்டு போட்டுக்கோங்க கமெண்ட்ஸ்ல. அப்படி படித்தார விடயங்கள் சிறப்பான முறையில கிளியர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தா கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி உங்களோட கணக்கீட்டுல சிறந்த ரிசல்ட் ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சு கொள்ளும். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ்.